la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. கோவையின் மிக புகழ்பெற்ற ஒரு உணவகத்தினுடைய உரிமையாளர் ஜிஎஸ்டியில ஒரு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. நார்மல் பண்ணுக்கு 5% ஜிஎஸ்டி, இதுவே கிரீம் கலவி பண்ணு கொடுத்தா இதுக்கு 18% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நடைமுறை சிக்கல் சார் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க சார். அவருடைய கோரிக்கை 100% ரைட். அதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மன்னிப்பு அவர் கேட்கிறாருன்னா அவருடைய அது பர்சனலான ஒரு விஷயம். ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு தி பாலிடிக்ஸ் ஆஃப் இட். இதுல பாலிடிக்ஸ் ஆக்சுவலா இல்ல. ஜிஎஸ்டி தேவையா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவை. ஆனா இப்ப ஜிஎஸ்டி இருக்க குழப்பங்கள் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இருக்கணுமானா இருக்க கூடாது. அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஆனா பிரச்சனை நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா பிரச்சனை இருக்கு. ஜிஎஸ்டி எந்த ரேட் அப்ளை பண்ணோம், ப்ராடக்ட்க்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, எந்த ரேட் அப்ளிகபிள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரேட்ஸ். 5%, 12%, 18%, 28%. அதான் சார் 4 ஸ்லாப் 4 ரேட் ஸ்ட்ரக்சர் உலகத்துல இந்தியால தான் இருக்கு. தமிழ்நாடு எங்களுக்கு நாங்க ஜிஎஸ்டி அதிகமா கட்டுறோம், எங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பகிர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க, இதுவே ஜிஎஸ்டி அதிகமா கொடுக்காத பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, எங்களுக்கு வர வேண்டிய தொகையில இவ்வளவு நிலுவை இருக்கு, குறிப்பாக ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதுல என்ன சார் இஷ்யூ இருக்கு? இதுல வந்து தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்றதுக்காக அவங்க சொல்றதை விட்டுட்டு நம்ம ரியலா என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடுடைய கோரிக்கை கரெக்டானா எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இந்த கோரிக்கை வைக்கணும். ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா? ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பெட்ரோல் டீசல் உள்ள கொண்டு வரலாம். பெட்ரோல் டீசல் பிரைஸ் இப்ப ஏறிடுச்சு. விலை ஏறினதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா விலை கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஃபீல் பண்ணுவாங்க மக்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்தா விலை குறையுமா? கண்டிப்பா குறையும். நீங்க வந்து பணக்காரரா இருக்கலாம், இன்னொருத்தர் ஏழையா இருக்கலாம், இன்னொருத்தர் மிடில் கிளாஸா இருக்கலாம். எல்லாருக்குமே சோப்பு வாங்கும் பொழுது ஒரே டாக்ஸ் தான். ஆனா இன்கம் டாக்ஸ்ங்கிறது நீங்க எவ்வளவு வருமானம் earn பண்றீங்களோ அது மேல போடக்கூடிய டாக்ஸ். அப்போ எதை செலிப்ரேட் பண்ணணும்? கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸ் ஏறத செலிப்ரேட் பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து குறைக்க பார்க்கணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை சார். சமீபத்தில் ஒரு சர்ச்சை, அதாவது ஜிஎஸ்டி தொடர்பான சர்ச்சை. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங். கோவையின் மிக புகழ்பெற்ற ஒரு உணவகத்தினுடைய உரிமையாளர் ஜிஎஸ்டியில ஒரு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுக்கு, நார்மல் பண்ணுக்கு 5% ஜிஎஸ்டி, இதுவே கிரீம் கலவி பண்ணு கொடுத்தா இதுக்கு 18% ஜிஎஸ்டி, ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி, இதுவே காரத்துக்கு 18% ஜிஎஸ்டி. இதனால எதுக்கு எந்த ஜிஎஸ்டி போறதுன்னு சிஸ்டமே குழம்பிடுது அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் பாணியில பேசியிருந்தாரு. ஸோ அது சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வைரல். அதற்கடுத்த மறுநாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேராக போய் பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரல். ஸோ நான் உங்கள்கிட்ட பொலிட்டிக்கலாக நான் உங்ககிட்ட கேட்கல, ஜிஎஸ்டியில் என்னதான் சார் இருக்கு பிரச்சனை? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டுக்கு 28% ஜிஎஸ்டிங்கிறாங்க, இதுவே வைரத்துக்கு 0.3% ஜிஎஸ்டிங்கிறாங்க. ஸோ சிமெண்ட்டு சாமானிய மக்கள் யூஸ் பண்ணுறது, வைரம் பணக்காரங்க வாங்குறது. ஜிஎஸ்டியில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நடைமுறை சிக்கல் சார் இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்க சார். டெஃபினட்டா தாமரை, இந்த டிஸ்கஷன் ஆகப்பட்டது இந்த தருணத்தில் வந்து ஒரு முக்கியமான டிஸ்கஷன். அந்த கோவையை சார்ந்த தொழிலதிபர் ஒரு மாபெரும் அந்த ஒரு பிராண்ட், நல்ல பிராண்ட் கிரியேட் பண்ணி கோயம்புத்தூருடைய ஒரு அடையாளம், கோயம்புத்தூருக்கு அடையாளம். இப்போ நீங்கள் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி போன உடனே என்ன பண்ணுறோம்னா அந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு காஃபியோ இல்லை ஒரு தோசையோ சாப்பிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கே நான் போகிறது. அதனால வந்து அந்த அங்கீகாரம் வாங்குறதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாரு அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். அது மட்டும் அல்லாமல் அவருடைய கோரிக்கை 100% ரைட். ஓகே, அதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மன்னிப்பு அவர் கேட்கிறாருன்னா அவருடைய அது பர்சனலான ஒரு விஷயம். ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு தி பாலிடிக்ஸ் ஆஃப் இட். இதுல பாலிடிக்ஸ் ஆக்சுவலா இல்ல. ஓகே, எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஆண்டர்பிரனர் டெஃபினட்டா டாக்ஸேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸை ஹைலைட் பண்ணி அதை எடுத்துரைக்கிற விஷயம் வந்து புரியுற மாதிரி வைக்கிறது வந்து டெஃபினட்டா அப்ரிஷியேட்டட் தான். அது அவர் கோயம்புத்தூருடைய அந்த டோன் ஆர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 சிம்பிளா சொல்லணுங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க மற்றவங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் இன் இஸ் ஹேண்ட்ஸ். ஆர் ஈவன் அவர் சொல்றது வந்து எப்படி வந்து பார்க்கப்படுதுங்கிறது வந்து அவர் வந்து பப்ளிக் இப்படி பார்ப்பாங்களா,
இது வந்து இவ்வளவு வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி வருமா அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா அவர் யோசிச்சிருக்க மாட்டார். அல்டிமேட்டா இஸ் அ பிசினஸ் மேன். அவரை நம்பி பல குடும்பம் இருக்கு. அவருடைய இண்டஸ்ட்ரி இஷ்யூவை எடுத்து வைக்கிறாரு. நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே ஜிஎஸ்டி இஷ்யூ ஸ்பெகுலரா இருக்கு. அவருடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில சொன்னது 100% உண்மை. அவர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இஷ்யூவை சொன்னது 100% ரைட். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம வழக்குகளை பார்க்கிறோம், அதுக்கான மேல்முறையீடு அப்பீல் ப்ராசஸ் பார்க்கிறோம், எப்படி பிசினஸ் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்றத பார்த்துட்டு தான் இருக்கும். சார், இந்த ஜிஎஸ்டியால இந்த வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கா? என்ன 100% பாதிப்பு இருக்கு. ஏன் பாதிப்பு இருக்குன்னா தாமரை, ஜிஎஸ்டி தேவையா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவை. ஆனா இப்ப ஜிஎஸ்டி இருக்க குழப்பங்கள் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இருக்கணுமானா இருக்க கூடாது. அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டருக்கும் அந்த ரோல் இருக்கு, யூனியன் பினான்ஸ் மினிஸ்டருக்கும் அந்த ரோல் இருக்கு. அதனால ஜிஎஸ்டி இந்தியாவுக்கு தேவை, ஆனா ஜிஎஸ்டி பிரச்சனை இந்தியாவுக்கு தேவையில்லை. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். ஆனா பிரச்சனை நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா பிரச்சனை இருக்கு. இதுல வந்து ஆச்சரியப்பட்டு கேட்க வேணாம். ஜிஎஸ்டி போடுற ரேட்ல இருந்து, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற ஃபார்ம்ல இருந்து, அதுல இருக்க டெக்னிக்கல் கிளிச் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பிசினஸ் பீப்புளுக்கு. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ட்ரிபுனல், ஜிஎஸ்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, ஜிஎஸ்டில எங்க போகணும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. பிரச்சனை வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ்ல இருக்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் நான் மேல்முறையீடு பண்றது அப்படின்னா, மேல்முறையீடு பண்றதுக்கான ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணணும்னு ஜூலை 1 சொல்லி அதுக்கான குழுவெல்லாம் அமைச்சு இதுக்கு ஆல்ரெடி வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல் இல்ல வரல. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ரிட் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் கோர்ட்ல ஹைகோர்ட் நாடி போயிட்டு இருக்கோம். கோர்ட் வந்து தொடர்ச்சியா வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க பல கொஸ்டின் ஆஃப் லாக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அஃபெக்ட் ஆகும்பொழுது, அது டாக்ஸ் ரிலேட்டடா அஃபெக்ட் ஆகும்பொழுது அதுக்கு மேல்முறையீடு பண்றதுக்கான ஒரு ட்ரிபுனல் இருக்கணும். செஸ்டாட் போனதுக்கு அப்புறம் அது மேல வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வந்து ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல். அப்ப அந்த ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல் கொண்டு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. இன்னும் 2024 இன்னும் ஃபங்க்ஷனலா இல்ல. அப்போ இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டில நீங்க சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. குறிப்பாக சாமானியனுக்கு புரியும் வகையில சாமானியன் ஜிஎஸ்டியால எப்படி சார் அஃபெக்ட் ஆகுறான்? சாமானிய மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சிம்பிளா சொல்றேன், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எதெல்லாம் எசென்ஷியல்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணாங்களோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் ஃபீல் பண்ணாங்களா இல்லையான்றது அப்புறம் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எசென்ஷியல், இந்த எசென்ஷியல்கெல்லாம் எக்ஸாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாம பாத்துக்கிட்டாங்க. விவசாயத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதே ப்ராசஸ் ஆனா அதே ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி இருக்கு. ரெண்டாவது, ஒரு பருப்பு இருக்கு, அந்த பருப்பு வந்து நீங்க அப்படியே வித்தா ஜிஎஸ்டி கிடையாது. அது வறுத்து விடுத்தீங்கன்னா, வறுத்த கடலை வறுத்து வித்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி இருக்கு. சோ இப்ப எங்க வருதுன்னா, ஜிஎஸ்டி எதுக்கு இருக்கு, ஜிஎஸ்டி எதுக்கு இல்ல, அதுவே குழப்பம். ஃபர்ஸ்ட் குழப்பம், ஜிஎஸ்டி எதுக்கு இருக்கு, ஜிஎஸ்டி எதுக்கு இல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் குழப்பம். ஜிஎஸ்டி நான் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் விற்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் விற்கிறாங்க, ரைஸ் விற்கிறாங்க, பிராண்டட் ரைஸ்னா ஜிஎஸ்டி இருக்கு, பிராண்ட் இல்லாத ரைஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. இனிஷியலா கன்ஃபியூஷன் இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பிராண்ட் வச்சிருக்கவங்க பிராண்டை சரண்டர் பண்ணாங்க ஜிஎஸ்டி கம்மி ஆகணும்னு. ஏன்னா பிராண்ட் வச்சிருக்கிற ஜிஎஸ்டியோட பிராண்ட் வச்சிருக்கவங்க வந்து அந்த ரைஸ் வந்து பிராண்ட் பண்ணி வித்தா ஜிஎஸ்டி அதிகமா இருந்தா பிராண்ட் பண்ணாத விற்கவங்க வித்துரும். ஆமா, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, முக்காவாசி ரைஸ் பிராண்ட் ஓனர்ஸ்லாம் பிராண்டை வந்து சரண்டர் பண்ணாங்க. நீங்க யோசிங்க தாமரை, இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல ப்ராடக்ட்ஸ் குளோபல் ப்ராடக்ட் ஆகணும்னா பிராண்ட் பண்ணாதான் முடியும். ஆனா ஜிஎஸ்டி வந்த உடனே பிராண்டை சரண்டர் பண்ணாங்க. அப்ப யார் காரணம்? அப்ப கவர்மெண்ட் தானே காரணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அப்போ ஜிஎஸ்டில எந்த ரேட் அப்ளை பண்ணோம், ப்ராடக்ட்க்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, எந்த ரேட் அப்ளிகபிள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரேட்ஸ். ஓகே, 5%, 12%, 18%, 28%. அதானே சார் 4 ஸ்லாப் 4 ரேட் ஸ்ட்ரக்சர் உலகத்துல இந்தியால தான் இருக்கு. 4 இப்ப இன்ஃபேக்ட் ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஜிஎஸ்டி லா இந்தியால தான் இருக்கு. இதுக்கு காரணம் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே சார், இந்த 4 ஸ்லாப் இருக்குல்ல சார், என்ன வெரைட்டில சார் இந்த 4 ஸ்லாப் வச்சிருக்காங்க? இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ள வரதுல வந்து எக்ஸம்ட், எசென்ஷியல்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணதுல எக்ஸாம் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் பண்ணிட்டாங்க. 60% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எக்ஸாம் பண்ணாங்க. அது ஆல்ரெடி வேட் எக்ஸைஸ் டியூட்டி அது எக்ஸாம்டா தான் இருந்தது, அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஆக்குனாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் 40% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் நம்ம கன்சியூம் பண்றதுல பெரும்பாலான ப்ராடக்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டு 12%, 18% ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு சில ப்ராடக்ட்டை 5% ஃபிக்ஸ் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் லக்ஸுரின்னு கவர்மெண்ட் நம்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தூக்கிட்டு போயிட்டு 28% ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த 4 ரேட் ஸ்ட்ரக்சர்ல தான் ஜிஎஸ்டி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சியூமருக்கு அந்த ரேட் கரெக்டான்னு தெரியாது. கன்சியூமருக்கு என்ன ரேட் போட்டிருக்காங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரேட் போடுறாங்க. கன்சியூமர் ஷுட் பி மேட் கன்சியூமர் இஸ் த கிங். கன்சியூமருக்கு வந்து எந்த ரேட் போட்டிருக்காங்க, எந்த HSN கோட்ல போட்டிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவருக்கு என்ன புரியவா போகுது. அப்போ 4 ரேட் ஸ்ட்ரக்சர்ல எந்த ரேட் போடுறாங்கன்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த 5% போடக்கூடியதை பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் குறைச்சிட்டு வராங்க கவர்மெண்ட். சென்ட்ரல் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் மூலமா ஜிஎஸ்டி கவுன்சில் அனதர் இஷ்யூ. தேர்ட் இஷ்யூ என்ன, ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒரு இஷ்யூ தான். அங்க என்ன பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி பவர் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்கு, 2/3 ஆஃப் தி பவர் வந்து ஸ்டேட், எல்லாரும் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கு. அப்ப ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரணும். அது மினி பார்லிமெண்ட் மாதிரி. ஜிஎஸ்டியோட மினி பார்லிமெண்ட் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே குறைக்கிறதுக்கான முடிவுகளை பெருசா எடுக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளேம் பண்ணிப்பாங்களே தவிர ஜிஎஸ்டி கவுன்சில் போகும்போது குறைக்கிறதுக்கான முடிவுகளை சேர்ந்து எடுக்கிறது இல்ல. ஏன்னா ரெவன்யூ லாஸ் ஆச்சுன்னா எந்த இப்ப 5% வாங்கினா ஜிஎஸ்டி, 2.5% சிஜிஎஸ்டி, 2.5% எஸ்ஜிஎஸ்டி, 12% வாங்கினா 6% டு தி சென்டர், 6% டு தி ஸ்டேட், 18% வாங்கினா 9% டு தி சென்டர், 9% டு தி ஸ்டேட், 28% வாங்கினா அதுல ஈக்குவல் ஷேர். அப்போ இவ்வளவு ஈக்குவல் ஷேர் இருக்கும்பொழுது குறைக்கிறதுங்கிறத முடிவுகளை வந்து மிக மிக கம்மியா தான் எடுக்கிறாங்க. ஒரு கவுன்சில் மீட்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் 4வது இஷ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாமரை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துக்கான மெக்கானிசம் கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 2017 ஜிஎஸ்டி கொண்டு வராரு லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி அவர்கள். லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி அவர்கள் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது 4 ரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நாங்க வந்து அதை வந்து 2 ரேட் ஸ்ட்ரக்சரா குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து எடுக்கிறாரு. அவர் இருக்கும்பொழுதே பாத்தீங்கன்னா, பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசி, தமிழ்நாட்டில் அவர் வரும்போது நானும் பல வாட்டி வந்து அவர் சந்திச்சிருக்கேன். இண்டஸ்ட்ரி இஷ்யூஸ் போய் பிரீஃப் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பரா ரிசீவ் பண்ணிப்பாரு. ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் 2017 பல ஸ்டெப்ஸ் எடுத்தாரு. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அவரால் எடுக்க முடியாம போனது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 வரும்பொழுது ஒரு ஜிஎஸ்டி ரேட் இதுதான் பிக்ஸ் பண்றாங்க. 5%, 12%, 18%, 28%. ஜிஎஸ்டி வந்ததுனாலேயே பல பொருளோட விலை கம்மியா இருக்க வேண்டியது. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலா நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட், சோப்பு. ஏன்னா ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இருந்தது, கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். எக்ஸைஸ் பிளஸ் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், அது மேல வேட் ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது எது மேல போடுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி மேலயும் போடுறதுனால டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இருந்தது. அது என்ன சொல்லுவோம்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட். அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சா? ஏன் போச்சு? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆர்டிகல் 246A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, notwithstanding anything contained in Article 246, 254, Parliament and subject to Clause 2, legislature of every state have the power to make laws with respect to goods and service tax imposed by the union or state. இது கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா 246A ஷேர்டு பவர் ஆகுது. டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஷேர்டு பவர் ஆயிடுது. எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருந்தது சர்வீசஸ் மேலயும் மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி கூட்ஸ் மேலயும் சென்டர் தான் போட்டுட்டு இருந்தாங்க. விற்கும் பொழுது சேல்ஸ் மேல ஸ்டேட் போட்டுட்டு இருந்தாங்க. அதான் எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஆனா இந்த 246A அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த அமெண்ட்மெண்ட்னால வந்த சேஞ்ச் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆகப்பட்டது ஷேர்டு பவர் ஆயிடுச்சு. அப்ப ஷேர்டு பவர் ஆன உடனேயே பொருட்களோட விலை கம்மியா இருக்குமா ஆயிருக்காதா தாமரை? ஆயிருக்கணும். பல பொருளோட விலை கம்மியா கம்மி ஆச்சா ஜூலை 1ஆம் தேதி? இல்ல அதே பிரைஸ் மேல ஜிஎஸ்டி போட்டாங்களா அப்படின்னீங்கன்னா, பல ப்ராடக்ட் பிரைஸ் ஏத்துனது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டினால வந்த லாபத்தை கன்சியூமருக்கு கொடுக்காம அந்த லாபத்தையும் பாக்கெட் பண்ணிருக்காங்க நிறைய கார்பரேட். எப்படி சார்? இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் காஸ்ட் 100 rupees எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் காஸ்ட் மேலதான் வேட் போட்டுட்டு இருந்தாங்க. வேல்யூவேஷன் பண்ணி அந்த வேட் ஆகப்பட்டது எக்ஸைஸ் டியூட்டி மேலேயும் போட்டாங்களா? இப்ப எக்ஸைஸ் டியூட்டியும் வேட் கிடையாதா? ஜிஎஸ்டி தானா? ஜிஎஸ்டி வரும்போது உள்முக வரி கரெக்டா எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதனால பிரைஸ் கம்மியா இருக்குமா? அதனால பல கார்பரேட்ஸ் வந்து பிரைஸ்னால கம்மியானதுனால அந்த லாபத்தை எடுத்திருப்பாங்க. ஆமா, அந்த லாபம் எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? இந்தியால ஜிஎஸ்டி வரும்பொழுது
ஆன்டை ப்ராஃபிட்டரிங் லா கொண்டு வந்திருக்கணும். அதாவது கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் ஜிஎஸ்டி, அந்த ஸ்டெப்னால வந்த விலைவாசி கம்மியாச்சு இல்லையா, அந்த கம்மியான அந்த பிரைஸ் கம்மியான ப்ராடக்ட் வந்து கம்மியா வித்துருக்கணும். ஆனா ஜிஎஸ்டி வந்தோம் பிரைஸ் ப்ராடக்ட் கம்மியாகல. அதுக்கு காரணம் என்னன்னா ஆன்டை ப்ராஃபிட்டரிங் ஸ்டெப்ஸ் கொண்டு வரல. அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால பிரைஸ் ரிடக்ஷனை கன்சியூமருக்கு பாஸ் பண்ணாம லாபம் அடைஞ்ச பல கார்பரேட்ஸ் இருக்காங்க இந்தியால. ஓகே சார். அதுக்கான கேசஸும் ஃபைல் பண்ணப்பட்டது. ஆனா நேஷனல் ஆன்டை ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டிங்கிறத ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது. அதனால அந்த லாபத்தை ஒரு கன்சியூமருக்கும் பாஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த கம்பெனி கிட்ட போயிட்டு கேஸ் போடுறாங்க, இவ்வளவு நீங்க லாபம் அடைஞ்சிருக்கீங்க ஜிஎஸ்டி வந்ததுனால, அந்த லாபத்தை திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்குவாங்க கன்சியூமருக்கு? யார் வந்து கடையில வாங்கினான்னு எப்படி தெரியும்? அப்போ அந்த நேஷனல் ஆன்டை ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டியோட ஸ்டெப்ஸ் பல இடங்கள்ல வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமும் ஓகே ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியே ஆன்டை ப்ராஃபிட்டிங் மெஷர்ஸை கொண்டு வந்திருக்கணும். ஓகே சார். அதான் நீங்க ஜிஎஸ்டிங்கிற இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% 2.5 ஸ்டேட்டுக்கும் 2.5 சென்டருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு எங்களுக்கு நாங்க ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறோம், எங்களுக்கான ஜிஎஸ்டியை வரி பகிர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க, இதுவே ஜிஎஸ்டி அதிகமா கொடுக்காத பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, எங்களுக்கு வர வேண்டிய தொகையில இவ்வளவு நிலுவை இருக்கு, குறிப்பாக ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதுல என்ன சார் இஷ்யூ இருக்கு? இதுல வந்து தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்றதுக்காக அவங்க சொல்றத விட்டுட்டு நம்ம ரியலா என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடுடைய கோரிக்கை கரெக்டானா எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இந்த கோரிக்கையை வைக்கணும். ஓகே, அவங்க ஸ்டேட்டுக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறது தான் சீஃப் மினிஸ்டரோட ஒர்க். ஓகே, அது தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. எந்த திராவிட கட்சி வந்தாலும், ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, எவ்வளவு தமிழ்நாடு கிடைக்குதுங்கிறத ஒரு ஆர்குமெண்டாவே கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடுக்கு எங்க இருந்து காசு வரணும்? சென்டர் கிட்ட இருந்து தான். சில விஷயங்களுக்கு எப்படின்னா, சென்டர் கிட்ட இப்ப ஜிஎஸ்டி வந்த உடனே ஜிஎஸ்டி போடுற பவரும் சென்டருக்கு இருக்கு, இன்கம் டாக்ஸ் போடுற பவரும் சென்டருக்கு இருக்கு. அப்ப அந்த டாக்ஸ பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பினான்ஸ் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. அந்த பினான்ஸ் கமிஷன் ஆகப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி சென்டருக்கு தான் மோர் ரெவென்யூ. ஓகே, சென்டருக்கு தான் மோர் ரெவென்யூ இருக்கணும், அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சென்டர் அதை பகிர்ந்து கொடுக்கணும். யாருக்கு? ஒரு ஸ்டேட்டுக்கும். இப்ப கொஸ்டின் என்னன்னா, எப்படி வந்து ஸ்டேட்டுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு இருக்குல்ல அந்த கான்செப்ட். பகிர்ந்து கொடுக்கும்போது பிரிச்சு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய பேஸ் வந்து பாப்புலேஷன். ஓகே, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வராரு. என்ன மாற்றத்தை கொண்டு வராருன்னா, 32% டெவல்யூஷன் சொல்லுவாங்க பகிர்ந்து கொடுக்கறதுல. 100% ரெவன்யூ இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட. அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும்னா 32% கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 32% தான். அதனால காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் கரெக்டா இருந்தது நான் சொல்ல வரல. அங்கேயும் பாத்தீங்கன்னா குறைபாடுகள் எக்கச்சக்கமா இருந்தது, இதை விட மோசமா இருந்தது. 32%ல இருந்து 42% மாத்துறாரு. யாரு? ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பினான்ஸ் கமிஷன் அலோகேஷனை 32% இருந்து 42% மாத்துறாரு. இப்ப 42% மாத்தின உடனே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குறாங்க எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு. பார்க்கும் பொழுது தமிழ்நாடுக்கு வந்து அலோகேஷன்ல கம்மியா வருது. ஏன் கம்மியா வருதுன்னு அந்த கேள்வி பார்க்கும் பொழுது அம்மா அவர்கள் அப்ப இருக்காங்க சீஃப் மினிஸ்டரா. ஏன் கம்மியா வருதுன்னு கவர்மெண்ட் பார்க்கும் பொழுது, தமிழ்நாடுங்கிற ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட், இங்க நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி எஜுகேஷனை வளர்த்து எல்லாரும் டேலண்ட் பூலா உருவாக்குற ஒர்க்கை நம்ம 30-40 வருடங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். சத்துணவு திட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது, இது பேஸ். அப்ப ப்ரோக்ரஸ் ஆன ஸ்டேட்டுக்கு கம்மியாவும், பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடிய பேஸ புருஷன் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அதை எதிர்த்தாங்க. சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது எதிர்த்தாங்க அதிக அலோகேஷன் வரணும்னு. நரேந்திர மோடி அவர்களும் இந்த 32% 42% கொடுக்கறதுக்கான உள்நோக்கம் ஒண்ணு இருந்தது. பினான்ஸ் கமிஷன்ல ஏன் 32%ல இருந்து 42% ஏத்துனாருன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வரணும், அப்ப ரெவன்யூ லாஸ் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணாம போயிடக்கூடாது. அதுக்கு முன்கூட்டியே என்ன பண்றாரு, 2015ல 14th பினான்ஸ் கமிஷன் நினைக்கிறேன், அதுல 32%ல இருந்து 42% ஏத்துறாரு டிவல்யூஷனை. ஏத்தி ஆகஸ்ட் 3 2016 அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல பாஸ் பண்றாரு. எதை? ஜிஎஸ்டி. அருண்ஜேட்லி அவர்கள் டிபேட் பண்றாரு, பி சிதம்பரம் அவர்கள் வந்து பேசுறாங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட்ஸ் இன் டிபேட் இன் பார்லிமெண்ட். இந்த சைடுல அருண்ஜேட்லி அவர்கள்,
அந்த பக்கம் அப்போஸ் பண்றது வந்து சிதம்பரம். அந்த டிபேட்டை வந்து எல்லா சட்டமானவர்களும் பார்க்கணும், எப்படி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை மூவ் பண்றாங்க அப்படின்னு. அது ஆகஸ்ட் 3, 2016 மூவ் ஆகும்பொழுது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதை அப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எதிர்த்தாங்க இனிஷியலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ராஜ்யசபால வெளிநடப்பு பண்ணது அதிமுக தான். ஏன் அப்போ வந்து நவநீத கிருஷ்ணன் சார் தான் எம்பியா இருந்தாரு பார்லிமெண்ட்ல, அவர் வந்து வெளிநடப்பு பண்றாரு. ஏன் வெளிநடப்பு பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 8000 கோடி லாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி வரதுனால. ஏன்னா தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஓகே, ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு 8000 கோடி லாஸ் வரும், காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சென்டர். அப்பயே வந்து ஒரு சில அம்மா அவர்கள் கிடைக்கிறது கஷ்டம், காம்பன்சேஷன் லேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, கரெக்டா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்து 3 வருடங்களுக்கு காம்பன்சேஷன் ஆக்ட் படி கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனை கோவிட் டைம் வரைக்கும் தமிழ்நாட்டுல கொடுக்கல. ஓகே ஓகே, இது எதற்கான காம்பன்சேஷன்? ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால வர லாஸ் 20,000 கோடி. சோ ஜிஎஸ்டியால மாநிலங்களுக்கு நஷ்டம் தானா? மேனுஃபேக்சர் பண்ற மாநிலத்துக்கு. ஓகே, எப்படி பினான்ஸ் கமிஷன் வந்து ப்ரோக்ரசிவா இருக்க ஸ்டேட்டுக்கு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டுக்கு கம்மி அலோகேஷன் கொடுக்குறாங்களோ, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அது கன்சம்ஷன் டாக்ஸ் ஆனதுனால மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் குஜராத் 4 ஸ்டேட்டுக்கு லாஸ். ஓகே, இவங்க தான் இந்தியாவுடைய பில்லர்ஸ். கரெக்ட். அவங்களுக்கு லாஸ் வரத காம்பன்சேட் பண்ணுங்கிறதுக்கான ஆக்ட் இருக்கு, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஆக்ட். அதுல காம்பன்சேஷன் ஒரு வருஷம் கரெக்டா கொடுக்கணுமா வேணாமா? ஓகே, சென்டர் என்ன பண்ணாங்க, யூனியன் என்ன பண்ணாங்க, தரல. யாருக்கு? ஸ்டேட்டுக்கு கொடுக்கல. இத தணிக்கை குழு இருக்காங்க இல்லையா, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இது ஒரு நோட்டாவே போடுறாங்க. ஓகே, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுங்க, ஏன்னா ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஆக்ட் படி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் ஃபைனலா 2021க்கு முன்னாடி கொடுக்குறாங்க, கோவிட் முடிஞ்சு. ஓகே, அப்போ இங்கேயும் வந்து டிலே ஆகுது எங்க சென்டர் கிட்ட இருந்து. அப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கும் நஷ்டம். ஓகே, ஜிஎஸ்டி வந்து காம்ப்ளெக்ஸ் ரேட் ஸ்ட்ரக்சர். ஓகே, எந்த ப்ராடக்ட் என்ன ஜிஎஸ்டி எச்எஸ்என் கோட் இருந்து அது ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபைலிங். லாஸ்ட் வரி பகிர்வுங்கிறது காம்பன்சேஷன் தானா? வரி காம்பன்சேஷன் பினான்ஸ் கமிஷன் வழியா வரக்கூடிய பணம் ஐஜிஎஸ்டி உடைய பணம். ஓகே, அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா வருது, மேனுஃபேக்சரிங் இல்லாத ஸ்டேட்டுக்கு ரொம்ப அதிகமா வருது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. சென்டர் கிட்ட இருந்து வர வேண்டிய ஷேர்ல மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டா இருந்து ப்ரோக்ரஷன் பண்ற ஸ்டேட்டுக்கும், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ற ஸ்டேட்டுக்கும் யூனியன் கிட்ட இருந்து எப்பயுமே லாஸ் தான். ஓகே, ஆனா நாம இந்த ஸ்டேட் தானே வந்து இந்தியாவுக்கு அதிக வரியை கொடுக்குது. ஒண்ணுமே பண்ணாத ஸ்டேட்டுக்கு வந்து வெண்ணையும் எல்லாத்தையும் கொடுக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து சுண்ணாம்பையும் கொடுக்கறது தானே இது. டெஃபினட்டா, கண்டிப்பா நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து சென்டர் கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் ஆகப்பட்டது கம்மியா இருக்கு. அதை வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வரும்போது எப்படி வந்து சொல்றாங்கன்னா, நாங்க தான் ரோடு போடுறதுக்கு காசு கொடுக்குறோமே, நாங்க வந்து ஸ்கீமா கொடுக்குறோமே, சென்டர் கொடுத்தா என்ன, ஸ்டேட் கொடுத்தா என்ன, நீங்க கரெக்டா சேர்க்க மாட்டேங்கிறீங்க, நாங்க வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வழியா கொடுக்கணும்னு. அக்செப்டபிள். பட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு இருக்கா இல்லையா, ஆக்ட் என்ன பாஸ் பண்ணிருக்கோம் இருக்கா இல்லையா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஆக்ட்ல பாஸ் பண்ண ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை கொடுக்கிறதுக்கு ஏன் 3 years ஆகுது? அரசியல் சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பவர்ஸ் வந்து சென்ட்ரலோட பவர்ஸும் ஸ்டேட் பவர்ஸும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஓகே, இந்த ஜிஎஸ்டியால இந்த ப்ரொடக்ஷன் பண்ற ஸ்டேட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி நாம சொல்லலாம். லாஸ் அத காம்பன்சேட் பண்றது சென்டரோட பொறுப்பு. ஆனா அதையும் ரொம்ப தாமதமா காம்பன்சேட் பண்றாங்க. 3 வருஷம் தாமதமாச்சு. ஓகே, கோவிட் அப்ப வந்து அதிமுக பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டியோட அலையன்ஸ் இருந்தாங்க. ஆமா, இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல இருக்கும் பொழுது டெஃபினட்டா காம்பன்சேட் பண்ணிருக்கணும்ல. அப்போ காம்பன்சேஷன்ங்கிறது 3 yearsக்கு அப்புறம், அதுவும் சிஎன்ஏஜி தணிக்கை குழு இது அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. எதுக்கு இது சட்ட ரீதியா பாக்கணும்னா, ஸ்டேட்டுக்கும் லாஸ் இருக்கு இதுல, ரெண்டாவது கன்சியூமர்ஸ்க்கும் ஜிஎஸ்டி வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரிட்டர்ன் ஃபைலிங்கிறது மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸ். ஓகே சார், அது இன்னொரு பிரச்சனை சார். இப்போ சமீபத்தில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன் வந்து பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல, பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கான ரேட் குறையும். இதை பத்தி சென்டர் கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஏன் சார் டீசல் பெட்ரோலுக்கு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரல, ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா? இப்போ ஜிஎஸ்டி ஆகப்பட்டது பெட்ரோல் அண்ட் டீசல் மொத்த வருவாய் இந்தியால ரெவென்யூ ஆகப்பட்டது. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல்னால வரக்கூடியது வந்து மொத்த ரெவென்யூல ஸ்டேட்டுக்கு வந்து 40% ஆஃப் த ரெவென்யூ டோட்டல் டாக்ஸ் ரெவென்யூல. ஓகே, சென்டருக்கு வந்து 60% ஆஃப் த ரெவென்யூ. ஓகே, அப்போ ஆயில்னால வரக்கூடிய பெட்ரோல் அண்ட் டீசல்னால வரக்கூடிய வருமானம் மிக அதிகம். சோ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 ப்ராடக்ட்டை ஒதுக்கி விட்டா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி செட் ஆகட்டும், செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பெட்ரோல் டீசல் உள்ள கொண்டு வரலாம். எனிவே ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் பிரைஸ் இப்ப ஏறிடுச்சு விலை.
விலை ஏறினதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா விலை கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஃபீல் பண்ணுவாங்க மக்கள். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓ, ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா விலை குறையுமா? கண்டிப்பா குறையும். காரணம் என்னன்னா எக்ஸைஸ் டியூட்டி மேல வேட் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எதுல? பெட்ரோல் அண்ட் டீசல்ல. ஓகே, இப்போ ஒரு சமயம் பெட்ரோல் அண்ட் டீசல் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரோம்னு வச்சுப்போம். கொண்டு வர பவர் இருக்கா அப்படின்னா அன்டில் நோட்டிஃபை பண்ற வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் ஜிஎஸ்டி ஆக்ட் குள்ள வந்துடுச்சு, ஆனா நோட்டிஃபை பண்ணல. ஓகே, ஒருவேளை பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஜிஎஸ்டி போட்டா விலை குறையணும் சொல்ல வரீங்க? விலை குறையறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. எவ்வளவு குறையுங்கிறதா பாயிண்ட். இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 15% இருந்து 17% குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, கேஸ்கேடிங் எஃபெக்ட்னால 100 ரூபாயில இருந்து 15%னா கிட்டத்தட்ட 85 ரூபாய். இதுவே ஒரு பெரிய இருக்கு. ஆனா வருவாய் இழப்பு இருக்குல்ல. ஆமா, இது எப்படி இருக்குன்னா சென்டரும் சைலண்டா இருக்காங்க, ஸ்டேட்டும் சைலண்டா இருக்காங்க. நான் கேக்குறது ஒண்ணுதான், நம்ம என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருந்தா என்னப்பா ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வாங்கன்னு தான் நம்ம கேக்குறோம். ஓகே, அதுவும் இல்ல, இப்போ க்ரூட் ஆயிலோட ரேட் ரொம்ப ரொம்ப டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து பெட்ரோலோட விலை இன்னும் குறையவே இல்ல. பீப்பாய்க்கு $70 விக்குது, இப்போ வரைக்கும் விலை குறையுது. இது எப்படி இருக்குன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா நாள் போனா அதிக வருவாய் கிடைக்குமா, இன்னொரு எக்ஸ்ட்ரா நாள் போனா அதிக வருமானம் கிடைக்குமா? சென்டரும் அதான் யோசிக்கிறாங்க, ஸ்டேட்டும் அதான் யோசிக்கிறாங்க. ஓகே சார். அப்போ ஜிஎஸ்டியை வந்து பெட்ரோல் டீசலுக்கு நோட்டிஃபை பண்ணால் ஓகே டெஃபினட்டா பெட்ரோல் டீசல் பிரைஸ் கம்மி ஆகும். இது வந்து கரெக்டான டைமா? ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா ஜிஎஸ்டி வருவாய் தொடர்ச்சியாக நம்ம நாட்டுல ஏறிக்கிட்டே இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஓகே ஏறிட்டு இருக்கு. சென்டருக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. சென்டருக்கு ஏறுது, ஸ்டேட்டுக்கு ஏறுது. ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ஷேர் லேட் ஆகுது. ஓகே, ரெண்டு கவர்மெண்ட்டுமே வருவாய் ஏறுது. ஓகே, எப்பயுமே சென்டர்ல வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் இவ்வளவு வந்ததுன்னு சொன்னா அதுல பாதி வந்து ஸ்டேட்டுக்கு இருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம் ஜிஎஸ்டில இருந்து வருவாய். அது வந்து 50% ஒரு 5 கோடி ஸ்டேட்டுக்கும் 5 கோடி சென்டருக்கும் கொடுக்குறாங்க. இது அந்த வரி பகிர்வுன்னு சொல்றாங்களா, இது எது சார்? இதுல திருப்பி வரக்கூடியது எவ்வளவு? அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கம்ப்யூட் பண்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு வருவாய் கொடுக்குறோம் மொத்த தமிழ்நாட்டுல இருந்து, ஆனா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறீங்க. திருப்பி கொடுக்குறது. ஐ மீன் காம்பன்சேஷன் சொல்றாங்களா இல்ல? காம்பன்சேஷன் ஃபினான்ஸ் கமிஷனுடைய டெவல்யூஷன் காமன்லி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஒன்னு இருக்கு, சிஎஸ்எஸ். அது வழியா கொடுக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதுல வந்து ₹1 இவ்வளவுதான் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்து ₹1 வரி கொடுத்தா 0.2 தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுவே ₹1 பீகார் கொடுத்தா நீங்க ₹2 கொடுக்குறீங்கிற இதுதான் சொல்றாங்களா? இதுதான் சொல்றாங்க. காம்பன்சேஷன், ஃபினான்ஸ் கமிஷனுடைய அலோகேஷன், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே, இந்த 3 தான் வந்து எவ்வளவு வருது திருப்பின்றத பாக்குறாங்க. ஓகே, இங்க இருந்து டாக்ஸ் வெளில போகுது தமிழ்நாடு மக்களால, தமிழ்நாடுக்கு எவ்வளவு வருதுன்னு பேசிக்கிறாங்க, டிபேட் பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட் ஹியர் இஸ் சென்டர் வந்து தமிழ்நாடு கொடுக்குறாங்களா, தமிழ்நாடு வந்து சென்டர் கொடுக்குறாங்களாங்கிற டிபேட் செகண்டரி. மக்களுக்கு பிரைஸ் ரைஸ், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க ரெண்டு கவர்மெண்ட்ன்றத பாயிண்ட். ஓகே ஓகே, அப்ப பார்க்கும் பொழுது இமீடியட்டா எடுக்க வேண்டிய ஸ்டெப் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கொண்டு வரதுனால ஜிஎஸ்டி வருவாய் கம்மி ஆகலாமே தவிர நெகட்டிவ்ல போறது இல்ல. ஓகே, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது செட்டில் ஆகும். அப்ப என்ன பண்ணும், ஜிஎஸ்டி வருவாய் அதிகமாக காமன் பீப்புள் கிட்ட நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. இன்கம் டாக்ஸ் கம்மியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சம்பாதிக்கிறவங்க கிட்ட, நிறைய பணம் வச்சிருக்கவங்க கிட்ட கம்மியா டாக்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. உண்மைதான். குறிப்பாக இன்கம் டாக்ஸ்ங்கிறது ப்ரோக்ரசிவ் பேஸ்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டிங்கிறது கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ். ஒரு கன்சூமர் பண்ற இந்தியாவில தனிநபர் கட்டக்கூடிய வருமான வரியை விட கார்பரேட் கட்டக்கூடிய வரி கிட்டத்தட்ட 50% ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 லட்சம் கோடி வந்து தனிநபர்களா இங்க வருமான வரி கட்டுறாங்க அப்படின்னா கார்பரேட் அதுல பாதி தான் கட்டுறாங்க, 10 லட்சம் தான் கட்டுறாங்க. அப்படி இருக்க கூடாதுல, கார்பரேட் தானே அதிகமா கட்டணும். மாசஸ் வந்து இப்ப ஜிஎஸ்டிங்கிறது மாஸ் கிட்ட கலெக்ட் பண்ற டாக்ஸ். ஓகே, இன்கம் டாக்ஸ்ங்கிறது ப்ரொஃபஷனல்ல கலெக்ட் பண்ற டாக்ஸ். தாமரை டயாபிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ற இன்சுலின் கூட ஜிஎஸ்டி இருக்கு, போடுற மாத்திரைக்கு ஜிஎஸ்டி இருக்கு. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேற ஜிஎஸ்டி ஒரு மாத்திரைக்கும். நான் சொல்றது ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கே சொல்றேன். அப்போ டயாபிட்டிக்ஸ் இன்சுலின் ஒரு ஏழை இருக்காரு, அவருக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் போட்டு தான் வாங்குறாரு. உடல்நிலை சரியில்லாட்டி கூட எந்த நிலையில இருந்தாலும் ஜிஎஸ்டி வந்து கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி வருமானம் அதிகமாகிறத செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது கவர்மெண்ட். ஏன்னா மாசஸ் கிட்ட கலெக்ட் பண்ற டாக்ஸ். நீங்க வந்து பணக்காரரா இருக்கலாம், இன்னொருத்தர் ஏழையா இருக்கலாம், இன்னொருத்தர் மிடில் கிளாஸா இருக்கலாம், நான் வந்து ஏழையா இருக்கலாம். ஒரு சமயம் நம்ம இந்த கட்டுற எல்லாருக்குமே சோப்பு வாங்கும் பொழுது ஒரே டாக்ஸ் தான். ஆனா இன்கம் டாக்ஸ்ங்கிறது நீங்க எவ்வளவு வருமானம் ஏர்ன் பண்றீங்களோ அது மேல போடக்கூடிய டாக்ஸ். அப்போ எதை செலிப்ரேட் பண்ணணும் கவர்மெண்ட்? இன்கம் டாக்ஸ் ஏறத செலிப்ரேட் பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து குறைக்க பார்க்கணும். ஓகே, குறைக்க பார்க்கணும்னா ரேட்டை குறைக்க பார்க்கணும். வருமானம் ஏறதான் செய்யும், ஏன்னா டாக்ஸ் பேஸ் ஏற செய்யுது. அதனால இன்கம் டாக்ஸ் உயர்வை செலிப்ரேட் பண்ணணும், ஜிஎஸ்டியை கம்மிப்படுத்தணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும்.
தங்கத்துக்கு 3% ஜிஎஸ்டி, இதுவே வைரத்துக்கு 0.3% ஜிஎஸ்டி. இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? தங்கம்ங்கிறது எல்லாரும் வாங்குறது, மிடில் கிளாஸ் அவங்க வந்து கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களும் தங்கம் வாங்குவாங்க. மோஸ்ட்லி வைரம் யாரும்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன் சார் தங்கத்துக்கும் வைரத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? கரெக்டா. இப்போ நீங்க வந்து ரேட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 5% சொன்னேன், 12% சொன்னேன், 18% சொன்னேன், 28% சொன்னேன். இப்போ 2 புது ரேட்டை சொல்றீங்க. என்ன ரேட் சொல்றீங்கன்னா கோல்டுக்கு 3%, டைமண்டுக்கு 0.25%. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இதை சப்போர்ட் பண்றாங்கல்ல 3%, 0.25%, என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு விலை வேல்யூ அதிகம், அது மேல 3% போடுறாங்க. டைமண்ட்ங்கிறது வேல்யூ அதிகம், அது மேல 0.25 போட்டாலே அதிக வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னு. ஒரே ஒரு கேள்விதான், டைமண்ட் யார் வாங்குவா? பணக்காரங்களே பணக்காரங்க தான் வாங்குவாங்க. அவங்க கிட்ட நீங்க டைமண்டுக்கு 5% போடுங்க, 12% போடுங்க, 28% கூட போடுங்க. அதுல வர வருமானம் ஏத்திக்கோங்க. அதுல வரவான வருமானத்தை எசென்ஷியல் இருக்க, நியர் டு எசென்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கம்மி பண்ணுங்க. அதுக்கு 0.3% போட்டுட்டு என்ன சொல்றீங்க? டைமண்டுங்கிறது விலை அதிகம், அதனால 0.3%, அது மேல அதிக விலை போட்டா யாரும் வாங்க மாட்டாங்கன்ற பாயிண்ட்டுக்கு வரீங்க. டைமண்ட் வாங்குறவங்களுக்கு ஜிஎஸ்டி 0.3%, 1%, 2% அவங்க பார்க்கல. ஆனா சோப்பு வாங்குறவங்க, சின்ன சின்ன பொருள் வாங்குறவங்க, எசென்ஷியல்ஸ் வாங்குறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஜஸ்டிபிகேஷன் எப்படி வேணா கொடுக்கலாம். ஓகே, அது வேல்யூ அதிகம், இது வேல்யூ கம்மி. கோல்டுக்கு 5%, கோல்டுக்கு 3%, டைமண்டுக்கு 0.25%. அது நீங்க 5% போட்டாலும் சரி, 12% போட்டாலும் சரி, 18% போட்டாலும் சரி, வாங்குறவங்க வாங்குவாங்க. ஏன்னா சர்ப்ளஸ் இருக்கும் இருக்கிறவங்க. ஆனா எசென்ஷியல்ஸ் இல்ல, நியர் டு எசென்ஷியல்ஸ். ஓகே, எசென்ஷியல்ஸ், நியர் டு எசென்ஷியல்ஸ். ஓகே, ஜனங்கள் வந்து அத்தியாவசிய பொருள் வாங்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து வறுத்த கடலையா கூட இருக்கலாம். கடலைக்கு கிடையாது, வறுத்த கடலைக்கு இருக்கு. இப்போ பிராண்டட் ரைஸ்க்கு இருக்கு, ஆனா அன்பிராண்டட் ரைஸ்க்கு கிடையாது. இந்த மாதிரி பல கிளாசிபிகேஷன் கன்ஃபியூஷனா இருக்கிறத ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே சார், அதை சரி பண்ணி ரேட் வந்து நீங்க 4 இருக்கிறத 2 ரேட்டா கொண்டு வரணும். அப்ப எந்த ரேட் கரெக்ட்? 5% இருக்கலாம், 18% இருக்கலாம், இல்ல 12%, 18% சுருக்கி 12% ஆக்கிட்டு 5, 12, 28% இருக்கலாம். இதுதான் கவர்மெண்ட் கமிட்மெண்டா இருக்கணும். அதுக்கான ஒரு இண்டிகேஷனும் இல்ல. 2017 அதுக்கான ஸ்கிரஷிங் ஆஃப் த ரேட்டே இல்ல. ஓகே சார், நீங்க சொல்றீங்க சார், நீங்க வந்து ஜிஎஸ்டி பல கேஸ் நீங்க போய் அப்பியர் ஆகுறீங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க சார். என்னதான் சார் பண்ணணும்? வெரி சிம்பிள். ஜிஎஸ்டி வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிஸ்டம்ஸ் இப்போ வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஓகே, ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மெக்கானிசம்னால தான் லிட்டிகேஷனே வருது. சரி. ரெண்டாவது கிளாரிட்டி இருக்கணும். டாக்ஸ் பிளேயருக்கு கிளாரிட்டி இருக்கணும், டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வந்தா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லணும். லோன் வாங்குறதா இருக்கலாம், கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்குறதா இருக்கலாம், இல்ல எம்எஸ்எம்இ மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு முழுமையா ஜிஎஸ்டி இல்லாம ஆகணும். ஓகே, எம்எஸ்எம்இக்கு, மைக்ரோ அதாவது 3 கோடி பண்றவங்க, 4 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க, 5 கோடி வரைக்கும் முழுமையா ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னா வெரி சிம்பிள் தாமரை. இந்த கான்செப்ட் என்னன்னா எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஒரு பெரிய நிறுவனம் மேனுஃபேக்சரிங் சோப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நிச்சயமா. இப்போ ஒரு தொழிலதிபர் வந்து அதே மாதிரி சோப்பை தயாரிக்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா அதே ரேட்டை போட்டா காம்படிஷனால அவரால் கம்பீட் பண்ண முடியாது, தொழில் பண்ண முடியாது அவரால். அப்போ அவருக்கு ஒரு 5 கோடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு 5 கோடி டர்ன் ஓவர் பண்ற வரைக்கும் சார் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க மேனுஃபேக்சர் பண்ற புதுமையான ப்ராடக்ட்டுக்கு இல்ல கம்பீட்டிங் ப்ராடக்ட்டுக்குன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஜிஎஸ்டி இல்லாததுனால அந்த ப்ராடக்டோட பிரைஸ் கம்மி ஆகும். அப்போ மக்கள் போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு டர்ன் ஓவர் பேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ஸ்டெப்பா இருக்கலாம். ஓகே, இது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண வேணாம்னு சொல்லல, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆனா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, அப்படிங்கிற கான்செப்ட் வந்தா 5 கோடி தாண்டும் போது நீங்க ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல ஸ்டெப்ஸ் கொண்டு வரும்பொழுது தொழில் பண்றவங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும், ஜிஎஸ்டியில வந்ததுனால லோன் கிடைக்கிற வசதிகளும், அதனால அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டா லோன் கிடைக்கிற மெக்கானிசமும் கொண்டு வரும் பொழுது தொழிலதிபர்கள் உருவாவாங்க. இருக்கிற தொழிலதிபர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்து கன்ஃபியூஷன்ல வந்து என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருந்தா, குழப்பம் வந்து ரேட் எந்த ரேட் அப்ளை பண்ணணும் கொஸ்டின் ஆஃப் லால வந்தா, அப்போ வந்து அது வந்து பிசினஸ் வந்து கடினமான சிச்சுவேஷன்ல போய் விடுறது மட்டும் க்ளோஸே பண்ணிடுறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். ஜிஎஸ்டிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, இதனால வந்து வணிகர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யா. நன்றி தாமரை.